கடகராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி பலன்கள்? மோட்சத்தை தர்மமாகவே கொண்டு இயங்கக்கூடியவர்கள் நீங்கள். நண்டு நிற்க இடம் கிடைத்தாலே நீங்கள் பெரியதொரு இடத்தை பிடித்து விடுவீர்கள். உலகளவில் அரசியலில் பெரியதொரு இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் நீங்கள். இந்த கடகராசி தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிகமான தலைவர்கள் கடகராசியில் இல்லைங்களா? அதனால் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஜென்மத்திற்கு வருகிறது. பழங்காலத்திலெல்லாம் குரு பயிற்சி ஜென்மத்திற்கு வந்தால் ஜென்மகுரு வனவேசம் என்றே கூறுவார்கள். அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் மொத்தமாக பேசுறது. உங்களுடைய ராசிக்கு நல்லதொரு தசாபுத்தி பலன்கள் அமைந்து விட்டால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இல்லாவிட்டால் நிச்சயமாக அத்தனை நிலைகளிலும் குழப்பத்தை தான் தரும். ஜென்மகுரு குழப்பத்தை தான் தரும். மிக மிக கவனம் வேண்டும். ஒரு விதத்தில் நல்லதை காட்டும், இன்னொரு விதத்தில் அதை தடைப்படுத்தும். ஒரு பக்கம் சிறப்புகள் இருக்கும், இன்னொரு பக்கம் சறுக்கள் இருக்கும். ஒரு பக்கம் நாம் வெற்றி அடைஞ்சிட்டோம்னு இருக்கு, இன்னொரு பக்கம் அடைந்த வெற்றியை பயன்படுத்தவில்லையேன்னு இருக்கும். அதனால் பள்ளி கல்வி கல்லூரி கல்வியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்களை உங்களுடைய தனித்துவங்களை ஒழுக்கமான நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் தவறான பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் வந்து உங்களை திசை திருப்பி விட்டுவிடும், குழப்பி விட்டுவிடும். ஜென்மகுரு குழப்பத்தை தரும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல கலத்தரம் அமைந்தாலும் கூட நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் குழப்பங்கள் இருக்கும். தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்கள். தொழில் நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தொழிலுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி கடனுக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு கடன் தேடினீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் கண்களுக்கு தெரிகிறது. இருந்தாலும் தொழிலிலும் ஒரு தனித்துவத்துடன் முன்னேற்றம் இருக்காது. சறுக்கல் இல்லாட்டியும் தனித்துவத்துடன் முன்னேற்றம் இருக்காது. ஒரு பொதுவான நிலையில் தான் பயணிக்கிறது இந்த கடகராசி. ஜென்மகுரு தான் ஐப்பசி மாதத்திற்கு பிறகு அதிசாரத்தில் சிம்மத்திற்கு செல்வதால் அந்த காலங்களில் ஒரு 2-3 காலங்கள் உங்களுக்கு ஒரு தனி சிறப்புகள் தெரிகிறது. அந்த காலங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2ஆம் இட குரு ஒரு சில பலன்களை தரும். இருந்தாலும் கடகராசி நண்பர்களே, ஜென்ம குருவானது பலவித குழப்பங்களையும் பலவித சிரமங்களையும் பலவித அலைச்சல்களையும் அளவுக்கு அதிகமான செலவீனங்களையும் திட்டமிட்டு நீங்கள் எந்த செயலையும் செய்யாவிட்டால் நீங்கள் 10 ரூபா சம்பாதிச்சா 2 ரூபா செலவு பண்ணக்கூடியவங்கள இருந்தால் இந்த தடவை 10 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 20 ரூபா செலவாகும். 10 ரூபா சம்பாதிச்சு 5 ரூபா மிச்சம் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த தடவை 10 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 25 ரூபா செலவாகும். அளவுக்கு அதிகமான செலவு, வீண் செலவுகள், திட்டமிடாத செலவுகள். அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முழுமையாக சாதகமாக இல்லை. இறையர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். குரு பகவானுடைய தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். குருமார்களுடைய மகான்கள் சாதுக்களுடைய தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். நதியோரங்களில் கடற்கரையோரங்கள் இருக்கக்கூடிய அம்பாளுடன் கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். உங்களுடைய ஜென்மகுரு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தராமல் நல்வழியில் நடத்தட்டும் என்று நல்வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி.